ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்முடைய ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. செலுத்த முடியாத ஒப்பற்ற வழியை நம் ஆண்டவர் செலுத்த முடியும். ஆண்டவர் இயேசு நடுவே உடலையும் இரத்தத்தையும் நமக்காக இப்பீடத்தில் தந்து நமக்காக தன் உடலை இரத்தத்தை அவர் காணிக்கையாக தருகிறார். ஒப்பற்ற இந்த காணிக்கைகளோடு இணைந்து ஆண்டவருக்கு நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளுக்குமானதான நம்முடைய நன்றிகளையும் புகழ்ச்சியை ஆண்டவருக்கு இந்த படியினை கொடுப்போம். அதே போல நம்முடைய குடும்பங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நினைப்பார்கள். அந்த சூழ்நிலைகளை ஆண்டவருக்கு இந்த காணிக்கைகளோடு கொடுத்து இறைவன் இந்த சூழ்நிலைகள் அனைத்திலிருந்தும் நமக்கு விடுதலை தந்து நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியினால் நிரப்ப வேண்டும் என்று உருக்கமாக ஜெபித்தவர்களாக ஆண்டவர் இயேசுவை நாம் வரவேற்று ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே நேர்மையாகவே தூய்மையார், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை ஒளிர்ந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை என்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுள்ள உலகம் நினைந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணர். அவனே இரவுதை அருந்தியும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரைபொருள்.
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைவனின் சந்தனை, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.